இஸ்ரவேலரின் சந்தோஷம். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வரப்போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காளங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வரப்போகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடினால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுகிறார்கள். தேவனுடைய பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியருக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் லேவியருக்கு அனுக்கிரகம் பண்ணவில்லை என்றால் அவர்களால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. லேவியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து வரும்போது ஊசா செய்த அக்கிரமத்தை நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தங்கள் தோள்களின் மேல் வைத்தபோது பெட்டி ஆடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஊசாவைப் போல தாங்களும் செத்துப்போவோமோ என்னும் பயம் லேவியருக்கும் உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் லேவியருக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அவர்களுடைய பயத்தை நீக்கி போடுகிறார். அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய பாத்திரங்களை சுமக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தெய்வீக உதவி தேவைப்படுகிறது. ஊழியக்காரர்கள் கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஊழியத்தை செய்கிறார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருக்கிறார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கிறார். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காளங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வருகிறார்கள். லேவியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும்போது அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை உணர்கிறார்கள். தேவன் தங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதை புரிந்து கொள்கிறார்கள். லேவியர்கள் கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக அவர்கள் கர்த்தருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுகிறார்கள். பெட்டியை சுமக்கிற லேவியரும் சந்தோஷமாய் சுமக்கிறார்கள். கர்த்தரை துதித்து பாடுகிற பாடகரும் சந்தோஷமாய் பாடுகிறார்கள். தாவீது ராஜா தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி வருகிறார். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீரமான சத்தத்தோடும் எக்காள தனியோடும் கொண்டு வந்தார்கள். 2 சாமுவேல் 6:14-15.